நடுக்கடலில் மீனுக்கு உள்ளிருந்து ஒரு சத்தம். இந்த சத்தத்தை கேட்டு வானவர்களே ஆச்சரியப்பட்டார்கள். அது என்ன சத்தம்? நபி யூனுஸ் அலைஹிசலாம் அவர்களை அல்லாஹ் மீனுடைய வயிற்றில் பிடித்து வைத்துக் கொண்டான். அவரை நீ தின்று விடாதே, அவருடைய எலும்பை உடைத்து விடாதே என்று அந்த மீனுக்கு அல்லாஹ் கட்டளை பிறப்பித்தான். நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சுமந்து கொண்டு அந்த மீன் ஆழ்கடலுக்கு சென்றது. அப்போது யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு மெல்லிய சத்தத்தை கேட்டார்கள். இந்த சத்தம் என்ன என்று ஒரு நிமிடம் யோசித்தார்கள். அப்போது அல்லாஹ், இது கடல் வாழ் உயிரினங்கள், என்னை புகழும் திக்ரு சத்தம் என்று யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் இறைச்செய்தி அறிவித்தான். அப்போது நபி யூனுஸ் அலைஹிசலாம் அவர்கள் அந்த மீனின் வயிற்றில் இருந்து கொண்டே அல்லாவை திக்ரு செய்ய ஆரம்பித்தார். அவர் செய்த திக்ரை வானவர்களும் கேட்டார்கள். எங்கள் இறைவா, ஏதோ ஒரு இடத்திலிருந்து ஒரு சத்தத்தை நாங்கள் கேட்கிறோம் என்று அல்லாஹ்விடம் கேட்டதற்கு அந்த சத்தம் என்னுடைய அடியார் யூனுஸ் நபியடையது. அவர் எனக்கு மாறு செய்துவிட்டார், அதனால் அவரை நான் கடலில் சிறைப்பிடித்து வைத்துள்ளேன் என்பதாக அல்லாஹ் பதில் சொன்னான். ஒவ்வொரு நாளில் இரவிலும் பகலிலும் எந்த அடியாரிடமிருந்து உன்னிடத்தில் நற்செயல்கள் வந்து கொண்டே இருந்ததோ அந்த நல்லடியாரா என்று கேட்டார்கள். அதற்கு அல்லாஹ் ஆம் என்று பதில் சொன்னான். அவரை விடுவிப்பதற்காக மலக்குமார்கள் அல்லாஹ்விடத்தில் பரிந்துரை செய்தார்கள். அல்லாஹ் அந்த மீனுக்கு கட்டளையிட்டான். அந்த மீன் தன்னுடைய வயிற்றிலுள்ள யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பத்திரமாக கரையில் சேர்த்தது. நாமும் அல்லாஹ்வை அதிகமாக திக்ர் செய்வோம், இன்ஷா அல்லாஹ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணிட்டு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கேன். குவாலிட்டி சூப்பராக இருக்கு. இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. மிஸ் பண்ணாம பர்ச்சேஸ் பண்ணி பாருங்க.